பாசமுள்ள நம் அருள் தந்தை சின்னப்பன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மறை மாவட்டத்தின் ஆயராக பொறுப்பேற்ற பிற்பாடு நம்முடைய பங்கிலே நடைபெறுகிற முதல் நிகழ்வு இதுவாகும். ஆயர் அவர்கள் இனிமையான ஆயர் எல்லாரும் எந்த நேரத்திலும் மிக சகஜமாக பழகலாம். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத ஒரு தனக்கே உத்தான ஒரு பண்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். மறை மாவட்டத்தை பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் ஒரு முன்னோடியான மறை மாவட்டமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர். இப்பொழுது ஆயர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து திருப்பணி நிறைவேற்றி நமக்கு அருளாசிரியர் வழங்கி இருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் முதலிலே நமது ஆயர் அவர்களை இந்த சிறிய நிகழ்விற்கு வருக என்று கரவோடு எழுப்பி வரவேற்போம். ஆசிரியர் பீட்டர் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். அந்த பொருளாதார உதவி இல்லை என்றால் இப்பொழுது இந்த ஆலயம் இப்படி அழகுற புதுப்பிக்கப்பட்டு இருக்குமா என்பது சந்தேகம்தான். திருப்பணியினுடைய மறைவுரையில் கூட பொருளாளர் தந்தையை குறிப்பிட்டு பேசினார். மறை மாவட்டத்திற்கு பொருளுதவியை உணர்வதில் பெரும் பங்கு வகிப்பவர் அருள் தந்தை எம். சிவராஜ் அவர்கள். ஒவ்வொரு வருடமும் 6 மாதம் தான் அவர் இந்தியாவில் இருப்பார். இன்னொரு 6 மாதம் அவர் அமெரிக்காவில் தான் இருப்பார். எல்லா இடங்களுக்கும் சென்று அங்கிருக்கிற உபகாரிகளை எல்லாம் சந்தித்து அவர்களை பேசி நமக்கு பெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருள் தந்தை அவர்களை நாம் கரவோடு எழுப்பி வரவேற்போம். இப்பொழுது திருவாளர் தேவசகாயம் அவர்கள் அருள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். மேலே ஏறி அடுத்ததாக நாம் வரவேற்பது நம்முடைய மறை மாவட்ட பொருளர் தந்தை அவர்கள். பொருளுக்கு உரித்தான அந்த தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். கணக்கு வழங்கெல்லாம் அவ்வளவு துல்லியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஆயரோடு இணைந்து முதல் முறையாக மறை மாவட்டத்தினுடைய வரவு செலவுகளை எல்லாம் சென்ற வருடம் வெள்ளை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டார். இதனால் வரையிலே மறை மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒரு மறைபொருளாக இந்த தருணத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கொண்டுவதில் மிக முனைப்போடு செயல்படுபவர். அவர் இன்று நம்முடைய மத்தியிலே வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அருட்தந்தை அவர்களையும் நாம் வருக என்று வரவேற்கிறோம். அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நம்முடைய ஜான் உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் மலரைமுத்து அவர்களை அழைக்கின்றோம். அருட்தந்தை சூசை மாணிக்கம் 2 சூசை மாணிக்கம் இருக்கிறாங்க. இந்த இடமானது பங்கு தளமாக ஏற்படுவதற்கு முன்பாக இங்கு வந்து தங்கி மக்களை உருவாக்கியதில் பெரும்பங்கு வகிப்போம். மக்களை ஒரு புரட்சிகரமான முன்னோட்டமான முற்போக்கு சிந்தனையோடு அவர் அந்த மக்களை உருவாக்கினார். தங்கி அவர் பணியாற்றி இருக்கிறார். ஆகவே இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்கப்பொழுது அவரும் ஐயோடு வந்து இசையோடு வந்து நமக்கு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அருட்தந்தை அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது திருவாளர் ஆர்வட் அவர்கள் அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள்.
அவருடைய தாழான தந்தை நமக்கு எல்லா விதத்திலும் உதவி கொண்டிருப்பார். அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லலாம். ஒரு அறத்தந்தை, மென்மையான தன்மை கொண்ட ஒரு அறத்தந்தை. நாம் நமக்கு அருளுதவி கேட்டாலும் பொருளுதவி கேட்டாலும் தாராளமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இறைவர் பங்கினுடைய ஆண்டு விழாவிற்கு 25,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தோடாமல் அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு கூட தந்தையவர்கள் தான் 25,000 ரூபாய் கொடுத்து அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்கு உதவினார். அடுத்ததாக நாம் வரவேற்பது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் எந்த இடத்துல போட்டாலும் அங்கு வந்து வளர்ந்து மனம் கொடுக்கக்கூடியது. சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தன்னுடைய திறமையை காட்டி மக்களை உருவாக்குவதில் வல்லவர் ஞானப்பிரகாசம். அடுத்து நாம் வரவே வரவேற்பது அறத்தந்தை சபைமுத்தவர் திருச்சி. அடுத்ததாக கடைசியாக நாம் வரவேற்பது திருவாளர் ராஜ்குமார் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக அன்பானவர்களே, அருட்தந்தையோடு இணைந்து அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்புக்குரிய ஆண்டவர் செல்வங்களே, போதையற்று சாணு வசனம் மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா. உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் ஒட்டவும், உங்க ஊர்வலத்துல நன்மணி வாங்கி கட்டவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும். டேய் மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா. இப்படி வந்து பாடல்கள்லாம் வந்து தெரு தெருவாக பாடி சென்ற அந்த நாட்கள். அப்போதான் வந்து சில நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல்களையும் நாங்கள் பாடினோம். பொழுது முளைக்குது, புதிய பொழுது முளைக்குது. இது வந்து கேசட்டாகவே இருக்குது. அதனால இப்போ பென்ட்ரைவாகவும் இருக்குது. அதை வந்து உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு போட்டு காட்டுவார். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இப்போது வெவ்வேறு பங்கு தந்தையர்கள் இங்கு பணி செய்திருக்கிறார்கள். இப்போது ஆயராக பொறுப்பெடுத்திருக்கின்றவர் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். நீங்கள் வாழ்த்தை வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்த போது
இங்கு நான் வருகின்றேன்